FTP நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் டெல்லியிலிருந்து ஐயா ராஜகோபாலன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் சந்திரன். நமஸ்காரம். டெல்லியில குளிர்ல எப்படி சார் இருக்கு? ரொம்ப எனக்கு இன்னைக்கு 3 டிகிரி. என்னால முடியல. என்னவோ வாம்சி சந்திரனுடைய ஒரு ஆசைக்கு இணங்க, அழைப்பிற்கு இணங்க நான் ஒப்புக்கொண்டேன். காரணம், மாலை 4:30 மணிக்கு நாம் இதை ரெக்கார்ட் செய்கிறோம். சண்டே 1 2 3 4 5 துணி போட்டுட்டு இருக்கேன். பின்னாடி இந்த வெள்ளையாக்குது என்னுடைய ரஜாயின்னு பேர். அதுக்கு 3 கிலோ பஞ்சை அடைச்சிட்டு ஒரு பையில போட்டு அழைச்சா எப்படி இருக்குமோ அதை போட்டுனாதான் உடம்பு சூடா இருக்குது. இல்லாம ரொம்ப சோத்து தொட முடியாதுங்க. இந்த சோத்தெல்லாம் அப்படி தொட்டிங்கன்னா வச்சுக்க சில்லுன்னு இருக்கும் அப்படியே. ஸோ டெல்லியில கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. பட் ஆனா பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து ரொம்பவே சூடா இருக்கு. டெல்லியில வந்து பார்லிமெண்ட்ல இப்போ அமித்ஷா பேச்சு வந்து அதுக்கு எதிராக நடந்த சர்ச்சை, ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளி விட்டார்னு வந்த சர்ச்சை, அதுதான் பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. உண்மையில என்னதான் சார் நடந்துச்சுப்பா பார்லிமெண்ட்ல? தங்களுடைய நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன், இது வந்து ஃபேக் நியூஸ். இது நிஜமா நான் சொல்றேன். என்று அமித்ஷா அவர்கள் பேசினார்களோ அன்று நான் இருந்தேன். மாலை 7:20 அவர் பேசினார். ஆனால் மறுநாள் காலை 11 மணிக்குத்தான் இவர்களுக்கு தெரிகிறது அதனுடைய ஆர்வம், தூவம், வேகம் எல்லாம். அவர் சொன்ன அம்பேத்கர் 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 அம்பேத்கர்ன்னு சொல்றதை விட நீங்க 10 தடவை நீங்க ஆண்டவன் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னார். காரணம் என்ன? காங்கிரஸும் மீதி கட்சிகள் எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நீங்க பாழா போறீங்க அப்படித்தான் அந்த என்ன சொன்னார். அப்புறம் அந்த கிளிப்பு பாருங்க, 8 செகண்ட் கிளிப்பு. அதை வச்சுட்டு மார்னிங் அதுக்கு அடுத்த வார்த்தை பேசிதான் கூப்பிட்டாங்க. எப்படி அடுத்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செல் வேண்டுமென்றே இதை செய்தது. ஆனாலும் as you sow so shall you reap, எதை நீங்க விதையிட்டீங்களோ அதுதான் செடியாக மலரும் என்று ஒரு பழமொழி இருக்குது. இருங்க, மற்ற நாள் காத்தால ஆண்டவனே ராகுல் காந்திக்கு பெரிய ஒரு வாயில பெரிய கொம்பு வச்சுட்டார். டக்குன்னு அசிங்கமா போயிடுச்சு. ராகுல் காந்தி செய்தது ஒரு மூத்த எம்பி, 78 வயது மூத்த எம்பி பிரதாப் சாரங்கி என்பவரை கீழே தள்ளி விட்டு கேட்டுட்டு அவங்க வந்து பார்த்தாரு அவரை. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கவே இல்லைங்க. எங்க ஒரு மரியாதை. இப்போ சப்போஸ் வாம்சி சந்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து போன்ல விசாரிப்பேன். ரொம்ப 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால சென்னையில இருந்தா நீங்க எங்க இருந்தாலும் நான் வந்து பார்ப்பேன் கூட. ஒரு மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இப்போ ஃபோன் பண்ணி கேட்டீங்க போன வாரம் கூட உடம்பு எப்படிங்க சார் அப்படின்னுட்டு. நீங்க டெல்லியில இருந்தீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சார் என்ன சார் இது? அந்த மாதிரி ஒரு மரியாதை. அடிபட்டவரை ஒரு ஆஸ்பத்திரியில், ராமனோகர்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்போ கூட எதிர்கட்சி தலைவர் போய் சந்திக்கவில்லை என்றால் அவருக்கு என்ன அனுதாபம் இருக்கிறது ஒரு எம்பி மீது? மனிதனின் உயிர் மீது என்ன இருக்கிறது சொல்லுங்க? ஆஃப்டர் ஆல் அவர் வந்து 3வது தடவை எம்பி. பாருங்க, அவருடைய வெயிட்டே வந்து 57 கிலோ தாங்க மொத்தமே. இத்தனை வருஷம் நல்ல பாடி வச்சு சைக்கிள் தான் வருவார். எப்பவும் சைக்கிள் தான் வருவார். பாராளுமன்றத்துக்கு நான் நிறைய மந்திரியா இருந்தார், யூனியன் மினிஸ்டரா இருந்தார். அப்பே தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் அமித்ஷா பேசியதை வேண்டுமென்றே திரித்தது காங்கிரஸ். அதையும் தவிர அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருமாப்பு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 அசட்டு தைரியம், காழ்ப்புணர்ச்சி, அந்த நரேந்திர மோடியை பிரதமர் சீட்டில் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நரேந்திர மோடி பேசும்பொழுது கூட சில சமயத்தில் ராகுல் காந்தி அதிகமான நேரம் இருப்பது இல்லை. காரணம், அவருக்கு ஒரு மனத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை அவரால் சகித்து கொள்ள முடியாது. அந்த அம்மா, பையன், பொண்ணு 3 பேருமே அந்த, ஏன்னா அவர் எஸ்பிஜி எடுத்துட்டாரு, அவருக்கு இந்த வீட்டை பிடிக்கிட்டாரு. என்னத்துக்கு உங்களுக்கு எல்லாம் ஏர்போர்ட்ல எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி வச்சுன்னு உள்ள போயிருந்தா அதெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ எல்லாரும் கும்பலோட கவர்மெண்டாக தான் போகணும் அவரு. அந்த மாதிரி நிலைமை வந்து விட்டவுடன் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. 3வது தடையாக காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து பாஜகவை வெற்றியடை செய்தது. 240 சீட் வந்தா கூட எங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 6 மாசத்தை அழித்தாங்க சார். நன்றா தான் ஆட்சி போயிட்டு அது இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆக மொத்தம் ராகுல் காந்தி செய்தது தவறு. அன்று அமித்ஷா அவருடைய பேச்சை வேண்டுமென்றே திசை திருப்பியதும் தவறு என்று தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் 40 ஆண்டுகள் பாராளுமன்றத்தை
தினமணி, வார்த்தா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் போன்ற பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் பணிபுரிந்ததனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஞானத்தில், அரசியல் புத்தியில் ராகுல் காந்தி ஒரு கோமாளியாகி விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாம்சி சார், இதுல அந்த தள்ளிவிட்டு இன்சிடென்ட் எல்லாரும் சொல்றது என்னன்னா, பார்லிமெண்ட்ல நீங்க இருக்கீங்க, பார்லிமெண்ட்ல இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே டெக்னாலஜில சிசிடிவி கேமராக்கள் இருக்கும், மீடியா எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தள்ளி விட்டதுக்கான ஒரு காட்சி நீங்க ஏன் காட்டல? சும்மா தள்ளிவிட்டேன்னு சொல்றீங்க. இப்ப கார்கி கூட என்ன பாஜக எம்பிக்கள் அடிக்க வந்தாங்கன்னு அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உண்மை உண்மை கரெக்ட். நீங்க சொல்றது 100% உண்மை. யாரும் இல்லைன்னு சொல்லல. சிசிடிவி காட்சியை பிரபலப்படுத்துவது பாராளுமன்றத்தின் நியதி அல்ல. இன்று கூட தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கிறார்கள், வாக்கெடுக்க எண்ணிக்கும் பொழுது அந்த வாக்கெடுப்பு எண்ணிக்கை இந்த தொலைக்காட்சி கொடுக்க மாட்டோம், பிரைவசி, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் பண்ணீங்கன்னா வேற ஏதானே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு நீதி கொண்டு வந்து விட்டது தேர்தல் ஆணையம். அதே மாதிரி லோக்சபாவில் முதல்ல இருந்து இப்ப பாருங்க, தேர்தல் லோக்சபா முடிஞ்ச உடனே அங்கு சில அநாகரிக செயல்கள் நடக்கின்றன, எனக்கு தெரியும். அதெல்லாம் போட்டோ எல்லாம் வெளில வந்துருச்சுன்னா அசிங்கப்படும். ஒரு பெண் எம்பி, ஒரு ஆண் எம்பிகள், அதையும் தவிர அந்த அந்த ஒரு பெண் எம்பி பெயரை சொல்லக்கூடாது, சொன்னால் என் மீது வழக்கு வரும், அவனை கட்டிக்கிறது, மொத்தம் இது இல்லாமல் போட்டோ எடுத்து வேண்டும் நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளோ இருக்குதுங்க. அதை தவிர ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் 3 கோடி ரூபாய் கொண்டு வந்தார்கள். அது நடந்து கொண்டிருந்த போது வந்தது. அதையும் தவிர சென்ற வாரம் 50,000 ரூபாய் அபிஷேக் மனு சிங்கினுடைய சீட்டில் கீழே கிடைச்சது. அது சிசிடிவி கேமரா சேர்மனே சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ஏன் ராகுல் காந்தி மருத்துவமனைக்கு சென்று அந்த முதியவரை பார்க்கவில்லை? அவருக்கு என்ன அது வேற ஏதான ஒரு பெயர் இருந்ததுன்னா உடனே போயிருப்பாரு, வேற ஏதாவது மொழி, ஜாதி, இனம் இருந்தா போயிடுவார? அவர் இந்த பர்டிகுலர் போகலையா? அதெல்லாம் கூட பாஜக பேசுறாங்கல்ல. ஓவைசிக்கு ஏதானு உடம்புக்கு வந்துச்சுன்னா போயிருப்பாரா, போய்க்க மாட்டாரா? அவங்க கட்சி இருக்கக்கூடியவருக்கு ஏதானு ஒரு எம்பிக்கு உடனே போயிருப்பாரா, போக மாட்டாரா? எங்க ராகுல் காந்தி இப்படி இருக்கும் பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே விழுந்து விட்டார் என்று சொல்கிறார். அதுக்கு எங்க சிடிவி இருக்குது? இதுக்கு எப்படி இல்லையா, அதுக்கும் ஆதாரம் இல்ல. இதை நம்புறமா அதுவும் நம்புங்க அப்படின்றாங்க அவங்க. எத்தனை பேர் காங்கிரஸ்கார போட்டோ எடுத்தாங்க, அது ஏன் காமிக்கல? இதுக்கு இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேங்க, இல்லைங்க. மல்லிகார்ஜுன் கார்கே எப்படி வந்தது? அதை தவிர இன்னொன்னு நான் கேட்கிறேன், நரேந்திர மோடிக்கு போன்ல பேசினார் பாருங்க அந்த எம்பிக்களிடம். அவர் ஏன் பேசக்கூடாது? ராகுல் காந்தி நேரம் போய் பார்க்க கூடாது? ஒன்னும் அந்த ராஜ்யசபா பெண்மணி, நாகாலாந்து பெண்மணியை போய் கிட்டக்கு போயிட்டு அப்படி பிடிக்க போறாருங்க. என்னங்க அது என்னங்க அது? ஒரு மாடஸ்டி ஆஃப் உமனுக்கு பங்கம் விளக்குவதாக செய்யறான்னு அந்த பொம்மை ராஜ்யசபாலே பேசியிருக்குதுங்களே வாம்சி. ஸோ ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு முதுமை தேவை, முதிர்ச்சி தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், அவர் 20 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த முதிர்ச்சி வரவில்லை. காரணம், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்தார் என்ற அதிர்ச்சியில் தான் இன்னும் அவர் மீளவில்லை. 6 மாதமான பிறகு அதை சகிச்சுக்க முடியல அவரால். ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே காட்சியில தலைகாணியில குட்டிக்கிறாரு, அப்படி இப்படி 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 போட்டு. சார், இப்போ இந்த அம்பேத்கருக்கு இதை அமித்ஷா நீங்க சொன்ன மாதிரி மேனிபுலேட் பண்ண அந்த ஸ்பீச்சை நாடு முழுக்க எதிர்கட்சிகள் பெரிய ஒரு ப்ரொபகேண்டா இது மாதிரி இருக்குங்க. எப்படி இந்த எலெக்ஷன் டைம்ல கூட இதே மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு, அமித்ஷா பேச்சு திருத்தி பேசிய வீடியோ. அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி இந்த ரெட் புக் எடுத்து போனார். இப்போ நாடு முழுக்க இப்போ கர்நாடக சட்டமன்றத்துல அம்பேத்கர் போட்டோ வச்சு நீங்க எல்லா இருக்கைகளும் போட்டோ வச்சு உட்காந்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு எதிராக ட்வீட் போட்டிருக்காரு. கமலஹாசன், விஜய் போன்றவர்களும் அது எடுத்திருக்காங்க. ஸோ இது நாடு முழுக்க இது ஒரு பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அரசியலாக செய்யப்பட்டது. உண்மைக்கு கால் இருக்கும், பொய்க்கு கால் கிடையாதுங்க. சிம்பிளா தாங்க. அது விஜய் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் தெரிந்து கொண்டு செய்திருந்தார்களே, ஆனால் அவர்களும் முடிந்திருக்க மாட்டேன். எங்க மாயாவதி இதை பத்தி ஒன்றும் பேசாதுதாங்க, அப்புறம் தாங்க பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்புறம் தானே பேசுறாரு, முதல்ல எங்க பேசல? அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். அந்த எம்பி சொல்றதை வச்சுன்னு தானே பண்றாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் நேரம் பார்த்தாரா? டிஆர் பாலு கனிமொழி சொல்றதை வச்சுன்னு ட்வீட் பண்ணதை வச்சுன்னு ட்வீட் அடிச்சுட்டாரு தவிர அவங்களுக்குன்னு எதை நேரம் பார்த்தாங்களா? விஷயத்தை புரிஞ்சுருந்தாங்களா?
4 பேர்கிட்ட கேட்க வேண்டாமா? ஐயா கருணாநிதி தான் கேட்டிருப்பாருங்க. எங்கிட்ட எவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. தொலைக்காட்சி இல்லாத சமயத்தில், ட்விட்டர் இல்லாத சமயத்தில், பேஸ்புக் இல்லாத சமயத்தில், இன்ஸ்டாகிராம் இல்லாத சமயத்தில் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வார் ஐயா கருணாநிதி. நான் தினமணியில் இருந்தபோது டாக்டர் ஸ்ரீதரன் சவுத் மெட்ராஸ் MP கைதாகப்படுவதற்கு அவர் சிங்கப்பூரில் இருந்து கம்ப்யூட்டர் டிஸ்கை திருடினார் என்று நான் ஒரு பத்திரிகை தினமணியில் முதல் பக்க செய்தி வந்தவுடன் அன்று காலை எனக்கு ஐயா கருணாநிதி தொலைபேசி மூலம் பேசி என்னிடம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். அவர் அறிக்கை விட்டார். அதற்கு பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் அந்த MP கைது செய்தார்கள். அந்த மாதிரி டபுள் செக் பண்ணிக்கணுங்க. அரசியல் இருந்துட்டா இப்ப ட்விட்டரை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்க வாம்சி. இல்ல அரசியல்வாதிகள் டபுள் செக் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. பட் மக்கள் டபுள் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜகவுக்கு எதிராக களத்துல ஏதோ எதிர்ப்பு நினைக்கிறீங்களா? டபுள் செக் பண்ணி தான் 3ஆவது தரம் வந்திருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல வேணா 4ஆவது தரமும் வந்துருவாங்க. இந்த மாதிரி பாராளுமன்றத்தை முடக்குவதனால் தான் பொதுமக்கள் காங்கிரஸ் மீது விரோதமாக இருக்கிறார்கள். அதை தவிர 1984, அதையும் தவிர 2009, அதையும் தவிர 2013, இந்த 3 விஷயங்களையும் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் மோசமானதற்கு காரணம் அதுதான். 84 சீக்கியர்கள் காங்கிரஸ் வந்து அங்க டம்ப் பண்ணி விட்டாங்க பொதுமக்கள். 2013 தெலுங்கானா ஆந்திராவை பிடித்து ஒரு மொழி பேசும் மாநிலத்தை 2ஆக பிளந்தது மாபெரும் தவறுங்க. ரொம்ப தவறுங்க அது. அது ஒன்னா இருக்கணுமா வேண்டாம் அது வேற விஷயம். நீங்க வன்முறை மூலமாகவோ பாம்பெல்லாம் விட்டாங்க பார்லிமெண்ட் உள்ள. என் பேர் உடைய லேன்கோ ராஜகோபால் என்பவர் அத்வானி அவர்கள் கீழே விழுந்தாங்க. அப்போ அந்த பாராளுமன்றத்தை பண்ணும்போது தொலைக்காட்சி முடக்கப்பட்டது. 2009 இலங்கையில் 3 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்தது திமுகவுடன் இருந்த காங்கிரஸ் அரசு தான். அதைத்தான் ஐயா வைகோ, சீமான் எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு பண்ண பாவம் தாங்க காங்கிரஸ் தலைகீழாக போயிடுச்சுங்க. அவங்க கொடுத்த சாபம், இந்த 3 லட்சம் தமிழர்களுடைய சாபம், 8,000 சீக்கியர்களுடைய சாபம், 4 கோடி தெலுங்கருடைய சாபம் தான் இப்படி காங்கிரஸ் படுதொழில் புதைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். காரணம், அந்த காங்கிரஸை நான் 1977 PV நரசிம்மராவ் அவர்கள் பேச்சாளராக இருந்த சமயத்திலிருந்து நான் காங்கிரஸை ரிப்போர்ட் செய்திருக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி போன்ற பத்திரிகைகளுக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு நான் ரிப்போர்ட் செய்திருக்கேன். அப்பெல்லாம் காங்கிரஸ் போடும்போது 8 ரிப்போர்ட் தாங்க மொத்தமே இருந்தாங்க. இப்போதானே 400-500 பேர் வந்திருக்காங்க தொலைக்காட்சிகளுக்கு, டிவியில். நான் இருந்து பணிபுரிந்த போது 1977 95 வரை குறைந்தது ஒரு 20 வருடங்கள் தொலைக்காட்சி என்றால் தெரியவே தெரியாதுங்களே யாருக்குமே. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சந்திரன், ஒரு காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டியது பலங்க. நீங்க கேட்ட கேள்வி உண்மைதான், யாரும் இல்லைங்கிற. அதை 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமரானதற்கு காரணம் காங்கிரஸ் செய்த அட்டூழியங்கள்னால் தான் செய்தார். ஒரே வார்த்தையில சொன்னார், காங்கிரஸ் முக்த் பாரத். அதுக்கு பண்ணி காமிச்சிட்டாருங்களே சார். இனிமேல் காங்கிரஸ் தனியா ஆட்சி அமைப்பது என்பது சரித்திரத்தில் வரலாறில் முடிவே முடியாதுங்க. என்னுடைய ரீதியில் பார்த்தீங்கன்னா எங்க 250-240 சீட்டு வாங்கியே காங்கிரஸ், அதாவது பாஜகவை திணற அடிக்கிறாங்க காங்கிரஸ். இவங்க 80 சீட்டு 90 சீட்டு 100 சீட்டை வச்சு இவனை இப்படி பண்ண நடக்குமென்ன? மண்புழு நாகப்பாம்புன்னு நடிச்சுக்கிற மாதிரி இல்ல. சிவன் கோவில் மீது காக்கா உட்கார்ந்தா தன்னை பருந்து என்று கணித்துக் கொள்ளுமா? அதெல்லாம் பகற்கனவு தான் சார். இறுதியா இந்த டெல்லி பாலிடிக்ஸ் இறுதியான கேள்வி. இப்ப பிரியங்கா காந்தி முதல் முறை MP-யா தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்ப வந்திருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க ராகுல் காந்தி, சோனியா காந்தி அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்த. ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கவங்க பிரியங்கா காந்தி ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. கனிமொழி கூட இந்த அம்பேத்கர் பேசுறதுக்கு பிரியங்கா காந்தி கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ பிரியங்கா காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? முதன் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா காந்தி வாழ்த்துக்கள், நன்றாக பேச ஆரம்பித்தார்கள். அவருடைய பாட்டியார் இந்திரா காந்தியினுடைய லோக்சபாவிலிருந்து நான் நேராக பார்த்து, அவருடைய தந்தை ராஜீவ் காந்தி, அவருடைய அம்மா தாய் சோனியா காந்தி, பிரதர் ராகுல் காந்தி, அனைவரும் இந்த ஒரு முழுமையான முயற்சி பிரியங்கா காந்தியிடம் பார்க்க முடிகிறது. அவர்கள் எடுத்துக்கூடிய ஒரு பேச்சுகள் மிகவும்
இந்திரா காந்தியான ஒரு ஸ்டைலில் வராங்க, நிச்சயம் யாரும் இல்லைங்கிற. ஆனால் வயநாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த அம்மாவும் நிறைய எதிர்பார்த்தாங்க பொதுமக்கள் அந்த அம்மாட்டேருந்து. திருப்பி அதானே அவங்க அந்த அம்மாவை பேச ஆரம்பிச்சுருந்தா எல்லாம் புஷ்டல் போயிடுச்சு. காங்கிரஸுடைய கொள்கை அதானி தானா ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வயநாடை பற்றி பேசுறீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை. வயநாடை பற்றி தாங்கள் அந்த எம்பி பேசணும். அது ஏன் ராகுல் காந்தி எம்பியாக இருந்தபோது ஏன் அமித்ஷாவை பார்க்கல அந்த வயநாடுக்கு போகணுன்னுட்டு? அவருக்கு இஷ்டமே கிடையாது போகிறதுக்கு, போடாங்கிறார். இந்த அம்மா எல்லா பாஜக மந்திரிகளிடம் நேர போகிறாங்க, பேசுகிறாங்க. அதில் ஒரு புது முயற்சியாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் சிலது முன்னேற்றங்கள் இருக்கும், பின்னேற்றங்கள் இருக்கும். படிப்படியாக காங்கிரசினுடைய ஒரு முக்கியத்துவம் இந்திய அரசியலில் குறைந்து கொண்டு வந்ததனால் பிரியங்கா காந்தியினுடைய முயற்சிகள் கூட வரவேற்கத்தக்கது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், என்னுடைய பார்வையில் பிரியங்கா காந்திக்கு இன்னும் 6 மாதங்கள் 1 வருடங்கள் டைம் கொடுத்தாதான் அவங்களுடைய உண்மையான ஒரு உணர்ச்சிகள் வெளிச்சத்திற்கு வரும் என்று என்னுடைய கருத்து. வாம்சி, நீலப்படவை கட்டின்னு போயினதுனால கனிமொழி பிரியங்கா காந்தி மாதிரியோ இல்லை பிரியங்கா காந்தி கனிமொழி மாதிரி ஆயிட முடியாது. ஒன்று டிஆர் பாலுனுடைய நிலைமை வேறாக இருக்கிறது, கனிமொழியினுடைய வேறாக இருக்கிறது. இந்த ஒன் நேஷன் ஒன் போன்ல டிஎம்கேனுடைய ஆட்டிடியூட் டபுளாக தானே இருக்குங்க. கனிமொழி எதிர்த்தாங்க, டிஆர் பாலு ஜேபிசி ஆதரிச்சு ஜேபிசியில் ஓட்டு போட்டுட்டு செல்வ கணபதியும் அந்த வில்சனையும் போட்டு விட்டாங்க அந்த ஜேபிசியில். ஏங்க அது? பிரியங்கா காந்தி ஒரு நிலை எடுத்தாலும் திமுக தமிழ்நாடு பிரச்சனைகளை ஏன் திமுக முன்னெடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் என்பதுதான் என்னுடைய கேள்வி. 40 எம்பிக்கள் 8 கோடி தமிழர்களுடைய அபிலாஷைகளையும் எண்ணங்களையும் எதிர்நோக்களையும் துரோகம் செய்து விட்டார்களோ என்ற அச்சம் கூட என் மனதில் வருகிறது. அவர்கள் குறிப்பிட்ட பார்வை, உதாரணத்திற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு புது ஏர்போர்ட் வந்துடுச்சுங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல எங்க அயல்நாடு விமானங்கள் தரை இறங்குவது கிடையாது. பெங்களூர்ல அட்லாண்டா, அதுக்கப்புறமா லுஃப்தான்சா எல்லாம் அங்கே. தமிழ்நாட்டில் எங்க அந்த பெரிய இன்ஜின் டபுள் வைட் ஏர்கிராஃப்ட் இறங்கிறதுக்கு வசதி இல்லை. அதை பற்றி ஏன் தமிழக எம்பிக்கள் போராடுவதில்லை? சீன கப்பல் காங்கேசன் துறையிலிருந்து வந்த பொழுது உளவு பார்த்ததை ஸ்ரீஹரிகோட்டாவையும் தமிழகத்தையும், அதை பற்றி ஏன் எதிர்பார்க்கவில்லை? திசுநாயகி சமீபத்தில் இந்தியா என்று சேர்ந்தாரே, அதை பற்றி ஏன் விளக்கம் கேட்கவில்லை? திசுநாயகா தமிழகத்திற்கு செய்த துரோகம் என்று வைகோ அறிக்கை விட்டாரே, அவர் பேசுகிறாரே, ஏன் மற்ற திமுக எம்பிக்கள் பேசவில்லை? ஐயா வைகோக்கு 80 வயது பெரியவர், மூத்தவர். அவர் மரியாதை எனக்கு நான் 40 வருஷம் அவர் தெரியும். என்ன லண்டன் காஷ்மீர் பிரபாகரனை பார்க்கும்போது நானும் கூட போயிருந்தேங்க. அந்த ரகசியத்தில் இன்னைக்கு சொல்றேங்க உங்களுக்கு. லண்டன்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்த போது என்னதான் வைகோ அழைச்சிட்டு போயிருந்தார். ஏபி வெங்கடேசன் ஃபாரின் செக்ரட்டரி, பி உபேந்திரா, நான், விஎன் எல்லாம் போனாங்க ஒரே பிளேன்ல. அப்பேற்பட்ட வைகோ திசநாயக வந்ததை பற்றி கருப்பு கொடி காமிக்கணும்னு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் கண்டு 39 தமிழக எம்பிக்கள் என்ன மயிலுடைய ரோகங்களை எல்லாம் ஒரு 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 உணர்ச்சி பேசுகிறேன். அவர்கள் ஒரு மயில் பீகாக் அதை தடை விட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது. 8 கோடி தமிழர்கள் செய்தார்கள் என்றால் இப்ப பாருங்க, நீட்டை பற்றி பேசினாங்களே, இந்த வாட்டி ஒண்ணுமே பேசலையே, விட்டாங்களே. They should concentrate on that. திசுநாயகை வந்ததை, ஸ்ரீலங்கை அதிபர் வந்ததை கருப்பு கொடி காண்பித்திருக்க வேண்டும். நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காமிச்சுங்களே, திசுநாயகை காமிக்கவில்லை. அது மொத்தம் உறவா கொட்டாடவா?